வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு வரோம், கூட்டுவட்டி கணக்குகள் டே ஷீட்டில் உள்ள கூட்டுவட்டி கணக்குகள் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வகுப்பில் நம்ம டே ஷீட் 10ல் உள்ள கூட்டுவட்டி கணக்குகள் பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதனால் நம்ம டைரெக்டாக சம்ஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒருவர் ரூபாய் 12.5% கூட்டுவட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த அசல் அப்படியே எழுதிக்கணும். 12,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 5%. அப்போ அந்த 5 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். கூட்டுவட்டி ஓகேங்களா, 5 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். அதை எத்தனை தடவை எழுதணும், 2 ஆண்டுகள் இருக்குது. அப்போ 2 தடவை எழுதணும். இதை அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். 25 100, 21 105 ஓகேங்களா. இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிருமா, 1 2 6 12 0 1 2 இங்கே 30. இப்போ 30 இன்ட்டு 21 இன்ட்டு 21 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 13,230. ஆன்சர் சி. அடுத்த சம். ஒரு எந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. அப்போ மைனஸில் எழுதணும். ஒருவர் ரூபாய் 30,000 வாங்கி 3 ஆண்டுக்கு பின் விற்கிறார். 30,000க்கு அந்த எந்திரத்தை வாங்கி 3 ஆண்டுகளுக்கு பின் விற்கிறார். அதோட மதிப்பு 5% வருடத்துக்கு ஒரு முறை குறைந்துக்கிட்டே வருது எனில் அதனோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கும் அமௌண்ட் ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அதாவது அதன் மதிப்பு என்ன, தற்போதைய மதிப்பு என்ன, முந்தைய மதிப்பு கொடுத்து தற்போதைய மதிப்பு கேட்டால் ஏ கண்டுபிடிக்கணும். தற்போதைய மதிப்பு கொடுத்து முந்தைய மதிப்பு கேட்டால் பி கண்டுபிடிக்கணும். அசல் போலன்னு வச்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ ஏ போல் முதிர்வு தொகை போல் ஓகேங்களா. இப்போ ஏ கண்டுபிடிச்சா ஏ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, அமௌண்ட்டுக்குரிய ஃபார்முலாவில். இப்போ ஏ ஈக்குவல் டு அசல் எவ்வளோ 30,000 இன்ட்டு இந்த 5 தான் குறைகிறது அப்படின்றனால 100லேருந்து கழிக்கணும், 100ஆல் வகுக்கணும் ஓகேங்களா. அப்போ 5 100லேருந்து கழிச்சா 95 டிவைடட் பை 100. எத்தனை தடவை போடணும், 3 ஆண்டுகள் இருக்குது. அப்போ 3 தடவை போடணும் ஓகேங்களா. இதை அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். 25 100, 19 95 இங்கேயும் அதே தான் ஓகேங்களா. இந்த 2 3 ஜீரோ கேன்சல் ஆயிருங்களா. 1 2 15 2 30. அதுக்கடுத்து இதை கேன்சல் பண்ண முடியாது. அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடணும். இப்போ 15 இன்ட்டு 19 இன்ட்டு 19 இன்ட்டு 19 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1,02,885. இதை இந்த கீழே என்ன இருக்குது, 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 25,721 ரூபாய் 25 காசு ஓகேங்களா. ஆன்சர் டி. அடுத்த சம். உஷா என்பவர் உமாவிடம் ரூபாய் 20,000 7.5% கூட்டுவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கடனாக வாங்கினார் எனில் 2ஆம் ஆண்டு முடிவில் உஷா உமாவிற்கு தர வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது வட்டி வீதம் என்ன கொடுத்துருக்காங்க, 7.5%. இதை 7.5% நம்ம எடுத்துக்கலாமா, 7.5%ன்னு நம்ம மாற்றிக்கலாம். இது பின்னத்தில் மாத்திரம் எப்படி இருக்கும், 7 2 14, 14 + 1 15, 15 பை 2 இருக்குமா, 1 2 7 2 14 மீதி 1 10. அப்போ 2 10 ஓகேங்களா. R = 7.5% நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ அமௌண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அசல் எவ்வளோ 20,000 இன்ட்டு இந்த 7.5 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். அப்போ 107.5 டிவைடட் பை 100 இன்ட்டு எத்தனை ஆண்டுகள் இருக்குது, 2 ஆண்டுகள் 2 தடவை எழுதணும். 107.5 டிவைடட் பை 100. இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிருங்களா, இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். 107.5 இன்ட்டு 107.5 இன்ட்டு 2 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 23,112 ரூபாய் 50 காசுகள் ஓகேங்களா. ஆன்சர் சி. அடுத்த சம். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால், அதாவது கூட்டு வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிறாங்க. ரூபாய் 8,000க்கு ஆண்டு வட்டி வீதம் 10% எனில் 18 மாதங்களுக்கு பின் இறுதி கூட்டுத்தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க.
அமௌண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். இதில் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளோ? 10%. அப்போ அரை ஆண்டுக்கு 5%. இப்போ R = 5%. 18 மாதங்களில் எத்தனை அரையாண்டு இருக்குது? 3 அரையாண்டுகள் இருக்குது. அப்போ N = 3. ஓகேங்களா? அதாவது 18/12 இது ஆண்டுக்கு மாற்றணும்னா 2 12 3 18. இதை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 2 2 கேன்சல் ஆகிரும். அப்போ 3 இருக்கா? 3 ஆண்டுகள். ஓகேங்களா? 3 அரை ஆண்டுகள். அப்போ N = 3. இதை அப்படியே ஏல சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? A = 8000 இன்ட்டு இந்த 5 105 / 100. 3 இருக்கா N? அப்போ 3 தடவை போடணும். 105 / 100. 105 / 100. 25 100 21 105. இங்கேயும் அதே தான். இந்த 3 0 கேன்சல் ஆயிருங்களா? 1 2 4 2 8. 1 2 2 4. 1 2 1 2. பேலன்ஸ் இருக்கிறது 21 × 21 × 21. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9261 ரூபாய். ஓகேங்களா? 9261 ரூபாய். ஆன்சர் சி. அடுத்த சம். ஒரு எந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 50,000 ரூபாய். இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் அமௌண்ட்டு ஃபார்முலாவில் தான் போடணும். அதாவது தற்போதைய மதிப்பு கேட்டு பின்னர் மதிப்பு அப்படின்னு கேட்டாலே அமௌண்ட்டு தான். ஓகேங்களா? இப்போ அசல் என்ன? 50,000 இன்ட்டு 10% குறைகிறது. அப்போ 100லேருந்து 10 கழித்து 100ஆல் வகுக்கணும். அப்போ 90 / 100. எத்தனை டைம் போடணும்? 3 ஆண்டுகள் இருக்குது. 3 தடவை போட்டு சிம்பிளிஃபை பண்ணிடணும். 0 0 கேன்சல் ஆயிரும். இந்த 3 0வும் கேன்சல் ஆயிருங்களா? பேலன்ஸ் இருக்கிறது 50 × 9 × 9 × 9. இது அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 3 9 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 729 கிடைக்குமா? 50 × 729. இதை மல்டிப்ளை பண்ணால் 36,450 கிடைக்கும். ஆன்சர் பி. அடுத்த சம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மோட்டார் வாகனத்தின் விலை ரூபாய் 80,000. இது ஒவ்வொரு வருடமும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. முன்னர் மதிப்பு கொடுத்து முன்னர் வாகனத்தை வாங்கிய விலை கொடுத்துட்டாங்க. அசல் போல் அது கொடுத்துட்டாங்க. இப்போது தற்போதைய மதிப்பு கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் 4% தேய்மானம் வருடம் ஆகுது. இப்போ தற்போதைய மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ அமௌண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இப்போ A = அசல் என்ன? 80,000. 4% குறைகிறது. அப்போ 100லேருந்து 4 கழித்து 100ஆல் வகுக்கணும். அப்போ 96 / 100. எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். அப்போது 2 தடவை எழுதணும். இந்த 2 0 கேன்சல் ஆயிருமா? இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுற வேண்டியதான். அதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 73,728 ரூபாய். ஆன்சர் சி. அடுத்த சம். கூட்டுவட்டி வீதம் ஆண்டுக்கு 12% என்ற வீதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் எனில் ரூபாய் 5,000 செலுத்தப்பட்ட பின் 1 வருடம் கழித்து மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அமௌண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஆர் என்னது? அதாவது 1 வருட வட்டி வீதம் 12%. அப்போ அரை வருடத்துக்கு /2 6%. ஓகேங்களா? இப்போ அரையாண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு வருட முடிவில் தொகை கேட்டிருக்காங்க. மொத்த தொகை கேட்டிருக்காங்க. ஒரு வருடத்துக்கு எத்தனை அரை வருடங்கள்? 2 வருடங்கள். அப்போ 2 அரை வருடங்கள். அப்போ N = 2. ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அசல் 5,000 இன்ட்டு இந்த 6 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். எத்தனை டைம்? 2 டைம்ஸ் போடணும். ஓகேங்களா? 106 / 100 இன்ட்டு 106 / 100. இந்த 0 0 கேன்சல் ஆயிருமா? அகைன் 0 கேன்சல் ஆயிரும். 2 10 1 5 1 2 2 10 2 6 53 இன்ட்டு 53 இன்ட்டு 106ன்னு வருமா? A = 53 இன்ட்டு 106. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 5,618 ரூபாய். ஆன்சர் பி. அடுத்த சம். ஒரு எந்திரத்தின் விலை ரூபாய் 18,000. அது ஆண்டுக்கு 16 2/3% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதனோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ அமௌண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி
தற்போதைய உள்ள மதிப்பு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். எண் என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 16ம் 2/3% கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தகா பின்னத்துக்கு மாற்றணும்னா 16 × 3 48, 48 + 2 50, 50/3% வரும். இதை நம்ம அடித்து போட்டோம்னா 16.66ன்னு போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போது 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு கேட்டிருக்காங்க. பிறகு அப்படின்னாலே நம்ம ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு அசல் என்ன 18,000 இன்ட்டு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன செய்வோம், 100லேருந்து கழிக்கணும். தேய்மானம் அப்படின்றனால கழிக்கணும். ஓகேங்களா? அதிகரிக்குது அப்படின்னா கூட்டணும், தேய்மானம் குறையுது அப்படின்னா கழிக்கணும். 100லேருந்து கழித்து 100ஆல் வகுக்கணும். இப்போ 100லேருந்து கழிக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம் எடுத்தோம்னா 300, 300ல் 50 போச்சுன்னா 250, 250/3ன்னு கிடைக்குமா? 250/3 ஏற்கனவே டிவைட் பண்ணுவோம்ல 100ஆல், இன்ட்டு 100. அகைன் 250, ஏன்னா 2 ஆண்டுகள் 2 தடவை போடணும், இன்ட்டு 100. அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா நம்ம? இந்த 0 கேன்சல் ஆகிருமா? இந்த 0 கேன்சல் ஆகிரும். இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆகிரும். 1 3 3, 6 3 18, 0. இங்கே 1 3 3, 2 3 6, 0. இப்போ 20 இன்ட்டு 25 இன்ட்டு 25 இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 12,500. ஆன்சர் பி. அடுத்த சம். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை, ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது. 5% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 50,500. அதாவது தற்போதைய மக்கள் தொகை 50,500. பி கொடுத்துட்டாங்க, அசல் போலாது. எனில் 2 வருடங்களுக்கு பிறகு பிந்தைய மதிப்பு கேட்டிருக்காங்க. அந்த கிராமத்தோட மக்கள் தொகை என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ அமௌண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம அசல் எழுதுவோமா, 50,500 இன்ட்டு 5% மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் அதிகரிக்கிறது. ஓகேங்களா? வளர்ச்சி வீதம் 5%. அப்போ 5 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். அப்போ 105 / 100ன்னு வருமா? எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். அப்போ 2 தடவை எழுதணுமா? அகைன் 105 / 100ன்னு வருமா? 20 5 100, 21 5 105. அகைன் 20 5 100, 21 5 105. இந்த 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிருமா? இப்போ இங்கே 505 இருக்குது, இங்கே 21, இங்கே 21, கீழே 2 × 2 இருக்குது. இது கேன்சல் ஆகாது. அப்படியே பெருக்கி போட்டு வகுத்துடலாமா? இப்போது மேலே பெருக்கினா என்ன கிடைக்கும், 505 இன்ட்டு 21 இன்ட்டு 21 பெருக்கினா என்ன கிடைக்கும்னா 2,22,705ன்னு கிடைக்கும். கீழே 2 × 2 4ன்னு கிடைக்கும். இதை நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா 55,676.25ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு ஆன்சரில் ஆப்ஷன்ஸில் வந்து தசமஸ்தானத்தில் கிடையவே கிடையாது. அதனால் நம்ம முழு மதிப்பை தான் எடுத்துக்கலாம். இப்போ தோராயமாக எடுக்கும்போது இங்கே 2 இருக்குது, அதனால் இங்கே 1 கூட்ட தேவையில்லை. 5 5க்கு மேலே போனால் தான் நம்ம இதுக்கு முந்தைய மதிப்பில் 1 கூட்டணும். ஓகேங்களா? முழு மதிப்பாக எடுக்கும்போது இங்கே 2 5 தான் இருக்கனால நம்ம 1 கூட்ட தேவையில்லை. அப்போ ஆன்சர் 55,676 டி. அடுத்த சம். ஒருவர் 10 பங்குகளை ரூபாய் 25,000க்கு வாங்குகிறார். அதன் மதிப்பு முதலாம் ஆண்டில் 4% உயர்கிறது, 2ஆம் ஆண்டில் 8% உயர்கிறது, 3ஆம் ஆண்டில் 10% குறைகிறது. எனில் 3ஆம் ஆண்டின் முடிவில் உள்ள மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அமௌண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ ஈக்குவல் டு இந்த அசலை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 25,000 இன்ட்டு முதலாம் ஆண்டு முடிவில் 4% உயருது. அப்போ 4 100ல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். அப்போ 104 / 100ன்னு வருமா? இன்ட்டு 2ஆம் ஆண்டில் 8% உயர்கிறது. அப்போ 108 / 100 இன்ட்டு 3ஆம் வருட முடிவில் 3ஆம் ஆண்டில் 10% குறைகிறது. அப்போ 10 100லேருந்து கழிக்கணும், கழிச்சிட்டு 100ஆல் வகுக்கணும். கழிக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 90 /
100. இது அப்படியே கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். மூன்றாம் ஆண்டின் முடிவில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை வந்துடும். ஓகேங்களா? 0 கேன்சல் பண்ணிட்டோமா? இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிருமா? இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 1 25 4 25 100. ஓகேங்களா? அகெயின் ஒரு நாள் 4, 2 நாளாக 8, பேலன்ஸ் 2 4, 24 வருமா? 6 நாளாக 24. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்ன? 26 × 108 × 9. இதை மல்டிப்ளை பண்ணிடணும் அப்படியே. A = 26 × 108 × 9. இதை அப்படியே நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 25,272. ஆன்சர் டி. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வகுப்பில் டே ஷீட் 10ல் உள்ள சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் டே ஷீட் 11 பார்க்கலாம். தேங்க்யூ.